வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேத்தி வந்து ஒரு vlog பண்ணேன். ஸோ இன்றைக்கும் vlog பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ்லாம் அவங்க கூட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்து படுத்தேன். ஃபோன் நோண்டிக்கிட்டே அப்படியே தூங்கிட்டேன். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரகாஷும் ஒர்க்கை முடிச்சுட்டு ஆமாம் ட்ரிசில் ஆகுது. அவன் தான் வந்து என்னை எழுப்பி விட்டான். ஃபோன் சார்ஜ் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ சார்ஜ் பவர் பேங்க் தான் தேடிட்டுருக்கேன். பவர் பேங்க் இருந்தால் அப்படியே போடலாம். சரிம்மா இவ்வளோ நேரம் இப்போ தான் வந்தான். பார்க்கட்டும், கொஞ்ச நேரம் பார்க்கட்டும். 2 months அவனோட தங்கம் லட்டு நீ பாருடி. அவன் பார்க்கட்டும். 2 months நீ தனியாக இந்த டிவியை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தல்ல. பரவாயில்ல. மேலே டிவி இருக்கு, மேலே கூட அவனுக்கு இட்ஸ் ஓகே கொடு. ஆக்சுவலி அவன் உன்ன மாதிரி இருக்கணும், நீ அவனை மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பாரு என் லட்டு. நீ ஏன் சொல்லிக்கோ. நேத்தி க்ளோத்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சாச்சு, ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கீழே வச்சிருக்கிற இந்த திங்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வ்ளாகை ஷேர் பண்ணிட்டேன். ஏன் உடைக்கிறாரு என்ன பாருங்க, என்ன உதைக்கிறாரு. ஐயோ பைத்தியம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஆரத்தோட ஸ்கூல் சப்ளைஸ் எதெல்லாம் இருக்கு பார்த்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவரோட ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறேன். இந்த வருஷம் ஆரத் வந்து மிடில் ஸ்கூல் போகிறான். ஐ யூ எக்ஸைட்டட் ஆரத்? வெரி ஐ நோ. சரி ஓகே. அண்ட் அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் தக்காளி தொக்கு. என்னம்மா? ஸோ இது வந்து நான் சும்பாக்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க. இங்கனா வந்து மியூசிக் பேண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. ஐடியா. ஓ இது பெங்களூரா? மிடில் ஃபிங்கர் காட்ட எப்பயுமே மிடில் ஃபிங்கர் காட்டக்கூடாது. இங்க பாரு. ஆந்திரானா பிரியாணி, இதுனா மணல். இது என்ன மணல்னு தெரியலையே. ஓகே. நோ மேடம். நம்ம ஊர் பாரு காபி. நோ மீட்டர் மேடம். அடா பாவிங்களா. ஆட்டோக்காரன். ஆட்டோக்காரங்க ஆக்சுவலி ஆட்டோ வந்து பாம்பே தானே? இல்ல நம்மளது ஆட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளது தான் மெயின். காப்பி. அட பாவீங்களா, இட்லி தோசை வடைலாம் இருக்குடா, அதை போட காணவனுங்க. பெங்களூர் மட்டும் பார்த்தியா பேண்டாமா, மியூசிக் இதுவாமா, ஐடியாமா, அதுக்கப்புறம் வந்து பப்பாமா. நம்மளாம் ஒன்லி காப்பி அண்ட் ஆட்டோகிராஃப். பாட்டேயா? இது என்ன பாட்டே? பாட்டே. ஓகே கோ. இது கோ. இது கோ பாலிவுட். சமையல்ல பாலிவுட். நான் இன்னொன்று வந்து பார்த்தேன். நான் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே, அதாவது வச்சுட்டு ஒரு 1 week கழிச்சு ஆர்டர் பண்ணேன்னா அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அது இன்னும் வேறு லெவலில் இருந்தது. கலராக சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நான் சும்பக்கில் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். விஆர் மால், அதுக்கப்புறம் வேறு எந்த மால்னு தெரியல. ஸோ பட் விஆர் மாலில் சும்பக் இருக்குது, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நான் 2 வாட்டி நான் சும்பக் போயிருந்தப்போ, ஐ மீன் 2 வாட்டி நான் விஆர் மால் போயிருந்தப்போ சும்பக்குள்ளேயும் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். சும்பக்கில் அந்த அளவு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இல்லை. அண்ட் அம்மா கொடுத்து விட்ட அம்மா ப்ரிப்பரேஷன் தக்காளி தொக்கு வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றி பேக் பண்ணி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. நம்ம வந்து சூட்கேஸில் பேக் பண்ணணுன்றதுனால அம்மா வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எண்ணெய் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து கொதிக்க விட்டு அதை ஆற விட்டுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டுடணும். அது வந்து ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் வந்து இதில் இருக்குது. நான் அதை இன்றைக்கே பண்ணிடலாமா இல்லை எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளே போட்டுட்டு எப்போ பண்ணுறோமோ அப்போ எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் இந்தியாவிலேருந்து வந்து பாப்புலர் அப்பளம், நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், பாப்புலர் அப்பளம் ரொம்ப எங்கள் வீட்டில் வந்து செம ஃபேவரட். ஸோ பாப்புலர் அப்பளம் ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னொன்று வந்து வச்சுருக்கேன், இன்னொன்று உள்ளே இருக்குது. என்னப்பா பார்த்து முடிச்சிட்டியா? ஸோ இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம் அது. அதுக்கப்புறம் முறுக்கு அண்ட் பெரி பெரி மசாலா இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ பெரி பெரி மசாலாவும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் இது பார்த்துருவோங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தோஷில் வாங்கினாங்க இடியாப்பம் மேக்கர் வாங்கினேன். இட்லின்ற பாருங்க இடியாப்பம் மேக்கர். அண்ட் இதோட ப்ரைஸ் 450 நினைக்கிறேன். வெறும் இடியாப்பம் தட்டு மட்டும்தான் இருக்குது. நான் இட்லி தட்டும், அதாவது அந்த தட்டு இட்லி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் தேடினேன், எனக்கு அது கிடைக்கல. இது மட்டும் தான் இருக்குது மேடம் அப்படின்னாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இது வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது தட்டு இட்லி பிளேட் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இது வாங்கிட்டு வந்தேன். ஸோ 4 பிளேட் உள்ள இடியாப்பம் மேக்கர். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டணும், அது ஒன்று காணும். ஸோ 4 தட்டுள்ள இடியாப்பம் மேக்கர் ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்டு. 450 தானே, இருங்க ஞாபகம் எங்கேயோ மேலே இருந்து. ஆமாம் 412ங்க இது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிரபா பிராண்டோட ஒரு மல்டி பாட், அதாவது ஒரு பாத்திரம் ஒன்று. இதை நீங்கள் வந்து மல்டி யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், வதக்கணுன்னா வதக்கிக்கலாம். நான் இதே மாதிரி லாஸ்ட் டைம் போகும்பொழுது பிரபா பிராண்டோட ஒரு பால் குக்கர், பால் காய்ச்சறதுக்கு ஒரு இது வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஹெவியாகவும் நல்லாவும் இருந்தது. ஸோ எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிச்சதுனால அண்ட் மல்டி யூஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1218 போட்டிருக்கு. பட் சந்தோஷில் பார்த்திங்கன்னா 732க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் லிட்லாம் கிடையாது, வெறும் பாத்திரம் மட்டும்தான். அடுத்தது வந்து ஒரு டப்பா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா ஒன்று. ஆல்ரெடி மாவு ஊற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் நான் வாங்கி வச்சிட்ருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸில் ஒன்று கிளாஸ் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாறிட்டுருக்கேங்க. பிளாஸ்டிக்ஸ்லாம் கொஞ்சம் டிஸ்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேவைப்படும் அப்படின்றதுனால ஒரு டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம். இது வந்து நான் மீனாட்சின்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் மீனாட்சியோ இல்லை மீனாட்சி அண்ட் கோவோ ஏதோ ஒன்று, அதில் தான் பார்த்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் இருந்தது. எனக்கு டிஷ்வாஷரில் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த வாட்டி இந்தியா போயிருந்தப்போ கரெக்டாக அவங்க வந்து ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. 1600 ருபீஸ்க்கு நான் 1600 1700க்கும் நான் வாங்கினேன். இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லிட் இருக்குது. இந்த லிட் வந்து சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சாதம் வடிக்கல, மிச்சம் ஏதாவது நீங்கள் வந்து மல்டி யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வைக்கிறீங்க இல்லை வேறு பிரியாணி ஏதாவது பண்ணுறீங்கன்னா இன்னொரு லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிட் நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணலை. இதை வந்து நான் இதுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த லிட்டை மட்டும் ஓப்பன் பண்ண, அதாவது இந்த லிட்டில் வந்து பபிள் ரேப் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பபிள் ரேப் ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் எப்படி காமிச்சாவே. இன்னும் ஒரு கை தான் இருக்கிறதுனால இன்னொரு கை கேமரா பிடிக்கிறதுனால ஓப்பன் பண்ண முடியறதில்ல. இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த ஹேண்டில் மேலே எப்படி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹேண்டில் வைக்கிறதுக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ஐயோ நான் இது எங்கேயோ தூக்கி போட்டேனா, ஆணி, ஐ மீன் அந்த நெயில், அந்த என்ன சொல்லுவாங்க பிரகாஷ், அது பேர் கூட வர மாட்டேங்குது பிரகாஷ் எனக்கு இப்போலாம். அந்த ஸ்க்ரூ எங்கே போட்டேன்னு தெரியல பிரகாஷ். வேறு ஏதாவது ஸ்க்ரூ போட முடியுமா இதில், இல்லை இதோட ஸ்க்ரூ தான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணுமா? அதோ இருக்குது, ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இன்னொரு ஸ்க்ரூ வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது நான் மீனாட்சி வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இது ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 800 ருபீஸ் 900 ருபீஸ்ன்னு ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஸ்டீல் நல்லாவும் இருக்குது. பட் எனக்கு தெரியல, நான் உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்கிட்டேனான்ட்டு. பட் இருந்தாலும் ஓகே, வாங்கியாச்சு. இதுக்கு மேலே உட்காந்து ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு டிட்டோ இதே மாதிரியே தான் இருக்குது. ஆரத்தோட ஸ்கூலுக்கு வந்து சட்னிஸ், டிப்பிங் சாஸ்லாம் போட்டு அனுப்புறதுக்கு இந்த ஒரு குட்டி டப்பா இது. அதுக்கப்புறம் இந்த டப்பா, அதுக்கப்புறம் இன்னொன்று. ஸோ
ஸோ இந்த டப்பாலாம் வந்து வாங்கினேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒன்றே வந்து 180 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 180, இது வந்து 119 அண்ட் இது வந்து 113. இதே நம்ம பாரிஸில் எத்ராஜ் கடைக்கு போகணுன்னா இதெல்லாம் 50 ருபீஸ் கிடைக்கும். பட் அவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துலேயே வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் அடுத்தது வந்து இந்த இது வந்து இதுவுமே ப்ரெஸ்டீஜா இல்லை இது என்ன பிராண்டுன்னு தெரியல, பிஜின்னு நினைக்கிறேன், என்ன பிராண்டோ. இது சிக்னோரா வேர் தான், 230 ருபீஸ்க்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். நம்ம காலேஜ் போகும்போது ஆஃபீஸ் போகும்போதுலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டப்பர் வேரில் இருக்கும். என்கிட்ட வந்து எல்லோ கலர், பிங்க் கலர், அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதிரி ப்ளூ, இந்த மாதிரி ப்ளூவோ இது ஒன்று, ஆமாம் இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய இந்த டப்பர் வேரில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போவும் இருக்குது, பட் பிளாஸ்டிக் வேண்டாம் அப்படின்றதுனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சிக்னோரா வேர், இது வந்து பீஜந்து. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது கம்மிங்க, பீஜந்து 153, சிக்னோரா வேர் தான் வந்து 230ங்க. மேபி நான் ஒழுங்காக செக் பண்ணிவிட்டு பீஜியனே வாங்கிட்டு வந்திருக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த பேன் கேக்குக்கு வந்து வாங்கினேன் நான். மோஸ்ட்லி பேன் கேக் வந்து நான் காஸ்ட் அயனில் தான் போடுவேன். பட் இந்த வாட்டி போயிருந்தப்போ இதை பார்த்துட்டு கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டு இதை வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரீமியர்து பேன் கேக் பேன். இல்லை நீங்கள் வந்து ஊத்தப்பமும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிரகாஷ்க்கு இனிமேட்லேருந்து இதில் தான் ஊத்தப்பமாக போட்டு தரப்போகிறேன். என்ன பிரகாஷ், ஒர்க் பண்ணுறோன்னு மேலே போ பிரகாஷ், உன்னை பார்த்தாவே எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. கண்டுக்கவே இல்லை, அசிங்கப்படுத்திட்டார். ஸோ ஒரு ஊத்தப்பம் பேன். அடுத்தது வந்து அப்பளப்பூ, இந்த நீட் அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மிச்சத்தை வந்து எடுத்து டப்பாக்குள்ளே போட்டு வச்சுட்டேங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு குட்டி பிளேட். இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதையே நான் வந்து அழகாக இப்படி வச்சு இட்லி பிளேட்டாக, மினி இட்லியாக வச்சு வைக்கலாம். அது தட்டு இட்லியாக. பட் இப்போவுமே வந்து நான் இதை வச்சு தட்டு இட்லியாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். தட்டு இட்லி பண்ணுறதுக்கு. ஆமாம், கொஞ்சம் உள்ளே வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஸ்டில் கஷ்டப்பட்டு வச்சுட்டோன்னா அழகாக இருக்கும். எஸ், பேசும்போது சூப்பராக ஒரு ஐடியா வந்துடுச்சு. இதை வந்து 4 குட்டி பிளேட்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது அம்மா கொடுத்து விட்ட வடகம், மிளகா பொடி, இது வந்து முறுக்கு மாவு கொஞ்சம் தான் நான் கேட்டிருந்தேன். முறுக்கு மாவு, இன்னொரு பாப்புலர் அப்பளம். அதுக்கப்புறம் இது தாங்க, இது வந்து என்னோடய அக்கா வந்து இங்கே ஃப்ளாரிடாவில் இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட் டைம் போயிட்டு வந்திருந்தப்போ இது வாங்கிட்டு வந்தாங்களாம். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் நினைக்கிறேன். கோகனட் ஸ்க்ரேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த மேனுவல் ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. அது உடஞ்சிருச்சு. இந்த க்ரிப் வந்து அதாவது அந்த இது வந்து க்ரிப்பாக பிடிக்கிறது இல்லை, கரண்டி ஓப்பனாகி வந்துடுது. அக்கா வந்து இதே பிராண்ட், இது ப்ரீவைனா, இந்த பிராண்ட் இதே கலர் அக்கா கலரே நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் வரல. நானும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும் உங்ககிட்ட நான் வந்து ஃப்யூச்சர் விளாக்ஸில் ரிவ்யூ சொல்கிறேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்ரஸ் ஜூஸர் அந்த இதுவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900 வாங்க நினைக்கிறேன். 110 வோல்ட்ன்றதுனால எக்ஸ்ட்ரா 200 ருபீஸோ என்னமோ போட்டிருந்தாங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த குட்டி 18 சென்டிமீட்டர் ஒரு ப்ரே லேடியோட கடாய் ஒன்று. குட்டியாக அழகாக இருக்கு இல்லைங்களா? ஆக்சுவலி நிறைய கடாய் இருக்குது. இது வாங்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டே கடைசியில் வாங்கியாச்சு. நல்லா குட்டியாக அழகாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதை பொரிக்கிறதெல்லாம் பொரிக்கலாம். வடை போடுறது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றி எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ் நினைக்கிறேன், 500 600. இது வந்து நான் சந்தோஷத்தில் வாங்கலைங்க, சரவணா போயிருந்தப்போ வாங்கினேன் நான். எனக்கு என்னமோ இப்போ வர சரவணாமல் ரொம்ப ப்ரைஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த 500 கிடையாது, இது மட்டும்தான் எனக்கு வந்து ரொம்ப கரெக்டான ரேட்டில் கிடச்ச மாதிரி இருந்தது. மிச்சதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் பிராஸ் ஐட்டம்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ப்ரைஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அடுத்தது வந்து அந்த சரவணால தான் அந்த பிராஸ் ஐட்டமும் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து இடியாப்பம் மாவு அண்ட் மிக்சர் இதெல்லாம் இருக்குது.
அண்ட் இது வந்து இன்னொரு டெக்கர் ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒன்று இருங்க, அப்புறம் எழுந்து அப்படி பாரு தங்கம்மா இவாடி. அந்த சொம்பும் அந்த பீகாக் இதுவும், அதாவது பேரட் இதுவும் எடுத்துக்கூட. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே வைங்க குட்டிமா, இங்கே கிட்ட வைங்க, கீழே வைங்க. ஸோ இந்த ஐட்டம் வந்து இது டெக்கராக தான் வாங்கிட்டு வந்தேன், வேறு எதுக்கும் வாங்கிட்டு வரல. இது டெக்கராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நல்ல ஹெவியாக இருக்குங்க. 874. ஒரு 2 years முன்னாடி வாங்கியிருந்தேன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees இருந்திருக்கும். இப்போ வந்து எல்லாமே வந்து ப்ரைஸ் ஏறிடுச்சு. 874க்கு சரவணாவில் தான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து இந்த பீகாக் வால் ப்ராக்கெட். நம்ம வந்து இந்த விநாயகர் கிட்ட மெட்டல் ப்ராக்கெட் தான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஐஸ்வர்யா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமும் போயிருந்தப்போ ஐஸ்வர்யா கிங்டம் நாங்கள் டேரெக்டாக போயிட்டு பிரகாஷும் நானும் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இதை ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா June 19 வந்தது. எனக்கு ஆல்மோஸ்ட் 1 monthக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து சேர்றதுக்கு. இது ஏன் கரெக்டாக எனக்கு June 19 ஞாபகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஆர்டர் போட்டுட்டு இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட நான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ப்ராப்பர் ரிப்ளை வரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபைனலாக வந்து எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதை அமெக்ஸில் தான் போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் இதை வந்து ஒரு ஐட்டம் நான் June 19 வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் July 20 வருது. இன்னும் ஒரு 1 வீக்கில் நான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி நான் கிளம்ப வேண்டியது வந்து July 30 தான். ஸோ July 30 கிடையாது, ஆமாம் July 30 கிளம்ப வேண்டியது. நான் 20 போயிட்டு 21 என்னமோ போய் மெசேஜ் போட்டேன் அவங்கக்கிட்ட அந்த கமெண்ட் பாக்ஸில். போட்ட 1 hourல எனக்கு ரிப்ளை வருதுங்க. இது மாதிரி எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க, என்ன ஆர்டர் நம்பர் கொடுங்க, எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தின் 2 days என் கையில் இருக்குங்க இது. நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 month வெயிட் பண்ணி ஃபைனலாக இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம், அதாவது கமெண்ட்டில் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு 2 daysல இதை ஷிப் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் வாங்கணுன்னா ஆன்லைனில் இந்த ஐஸ்வர்யா கிங்டமில் வாங்காதீங்க. டைரெக்டாக போயிட்டு கடையில் போயிட்டு வாங்குங்க, இல்லை யாரையாவது அமுச்சு வாங்குங்க. எனக்கு வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒர்க்கில் நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் வாங்கியதப்போ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப மொக்க. யாருமே ரிப்ளை பண்ணுறதில்ல ஒழுங்காக. எங்கே இருக்குன்னு தெரியல. என்ன ஒரு வாட்டியும் நான் கேட்கும் பொழுதும் எனக்கு ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியலன்னு அப்படியே ஒரு ரிப்ளை வந்துட்டு இருந்தது. இந்த இடம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹுக் வச்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஹுக்கு இங்கே வச்சுருக்கேன். நான் அவங்க கொடுத்தது வந்து கோல்டு கலரில். எனக்கு கோல்டு கலர் ஹுக் கிடைக்கல, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நான் வந்து இந்த 2 ஹுக்கையும் நான் மாட்டிட்டேன். இவ்வளோதான் நான் வந்து இந்தியாவிலேருந்து வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்தது. இவ்வளோ எனக்குன்னு கொஞ்சம் சில பல ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இன்னொன்று நான் காட்டணும்னு நினச்சேன், இங்கே தான் இருக்குது. ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. எந்த இதுவுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேங்க. இது எனக்கு தெரிஞ்ச 2 daysல தான் வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 நினைக்கிறேன். எனக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரெட் கலர் வந்து சோல்ட் அவுட். ப்ளூ இருந்தது, பிளாக் இருந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து ப்ளூ வாங்கிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது பிளாக் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். பட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சாரீஸ் நார்மலாக ட்ரெஸ் போட்டோன்னா கூட நம்ம வந்து இதை அழகாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து வீட்டுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். பட் நான் அந்தளவு ஷாப்பிங் போகலைங்க. ஏன்னா ஆறுத்துக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டு அவரால் வந்து மாற்றி அவனுக்கு வந்து ஏதாவது உடம்பு வந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து டஸ்ட் அலர்ஜி வேறு வந்துடுச்சுங்களா அவனுக்கு. ஸோ அதனால அவனால் வெளியே அவ்வளோவா போக முடியல. மோஸ்ட்லி நிறைய வந்து என்னோடய சாரீஸ் மட்டும் தான் நான் வெளியே போனேன். ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே நான் போகல. இன்ஸ்டோர் போனேன். இன்ஸ்டோர் எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போது அப்போ இருந்த குவாலிட்டி இப்போ இல்லை. நான் ஒரு நைட்டி ஒன்று வாங்கினேன். வாங்கி ஒரு 1 வீக்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கீழே தையல் விட்டுருச்சு.
900 1000 ருபீஸ்க்கு நம்ம வாங்கின நைட்டி வித்தின் அ வீக் வந்து போயிடுச்சு. அண்ட் சல்வாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சல்வார் வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவு குவாலிட்டி வந்து நல்லாவே இல்லை. முன்ன இருந்த இது வந்து இப்போ இன்ஸ்டோரில் இருக்க மாட்டேங்குது. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். எல்லாரும் பெரிய பசங்களாகிட்டாங்க. அதாவது இவர் வந்து பெரிய பையனாக இருந்தனால அவ்வளோ கண்டுக்கிறது இல்லை. பிரகாஷும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பிரகாஷ் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுறியா? எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுறியா? பாய்.